எனக்கும் கவினுக்கும் என்ன நடந்ததுன்னு எனக்கும் அவனுக்கும் மட்டும்தான் தெரியும். எங்கள் அப்பா அம்மாவுக்கும் இதுக்கும் எந்த சம்மந்தமுமே கிடையாது. நானும் கவினும் ரொம்ப ட்ரூவாக லவ் பண்ணோம். எங்கள் அப்பா அம்மாவுக்கு இதில் எந்த சம்மந்தமுமே கிடையாது, அவங்களுக்கு தெரியாது. இதை இதோட விட்டுருங்க. நாங்கள் வந்து உண்மையாக காதலிச்சோம் அப்படின்ற விஷயத்த சொல்கிறாங்க. ஆனால் நிறைய இடத்துல அவங்களுடைய பேச்சில் முரண்பாடுகளை பார்க்க முடிஞ்சது. இது எல்லாம் எப்படி நம்ம இல்லை இது தவிர்க்க முடியாது. அந்த பெண்ணுக்கும் இதில் ஏதோ சம்பந்தம் இருக்குது. வீடியோவில் வந்து அந்த பொண்ணு வந்து நாங்கள் 2 பேரும் உண்மையாக காதலிச்சோம் அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்கு. இதில் தப்பிக்கிறதுக்கு பார்க்குறாங்க, அவ்வளோதான். இது யாரோ மிரட்டி எடுத்த வீடியோ தான் இது. அந்த ஏரியாக்குள்ள அதுவும் அந்த போலீஸ் ஸ்டேஷனில் வந்து எல்லாமே அவங்க சமுதாயத்தை இன்ஸ்பெக்டர், போலீஸ் ஸ்டேஷனில் இருக்க அத்தனை காவலர்களும் ஒரு சமுதாயத்தை சேர்ந்தவங்க தான் அப்படின்றாங்க. அது போன்று ஈஸியாக தப்பிக்கிறதுக்கு அகன வழியெல்லாம் பயன்படுத்தி அந்த எல்லைக்குள்ள வந்து பெரிய படுகொலை நிகழ்த்திருக்கிறது வந்து பெற்றோர்களும் வந்து 2 பேருமே வந்து சப் இன்ஸ்பெக்டராக இருந்திருக்கிறாங்க. அப்போது இதில் பார்க்கும் பொழுது நம்ம காவல்துறையினுடைய கைகள் அப்படின்றது இங்கே இந்த சாதிய வெறியாட்டத்தில் ஓங்கி இருக்குது அப்படின்னு எடுத்துக்கலாம். இது போன்று வந்து தொடர்ந்து தமிழ்நாட்டில் வந்து வன்கொடுமைகளும் ஜாதிய கொடுமைகளும் நடந்து கொண்டு தான் இருக்கின்றன. இதுக்கெல்லாம் காரணம் என்னன்னா, இது வந்து பட்டியலின மக்களுக்கு மட்டும் இல்லை, அனைவருக்குமான ஒரு பொதுவான சட்டம் இருந்தாலும் படுகொலைகளுக்கு எதிராக இந்த சட்டம் கொண்டு வரதான் இது போன்ற குற்றங்கள் வந்து குறையும் அப்படிங்கிறதா நம்மளுடைய கோரிக்கை. இதுல வந்து திமுக எங்க இரட்டை வேடம் போடுகிறது அப்படின்னா, அவர் எதிர்கட்சி தலைவராக இருக்கும்போது ஒரு பேச்சு பேசுறாரு, ஆளுங்கட்சியா வந்ததுக்கு அப்புறம் இது பேசுறாரு அப்படின்னா அவரும் வந்து இது போன்ற ஆணவ படுகொலைக்கு துணை போகின்றார். சாதியவாதிகளுக்கு ஆதரவாக இந்த அரசு செயல்படுது அப்படின்னு அரசு சமூக நீதி இப்போ இந்தியாவில் வந்து எந்த ஒரு அரசும் சமூக நீதி அரசு அப்படிங்கிறது சொல்லிக்கிறது கிடையாது, சமூக நீதி கட்சி அப்படின்னு கூறிக்கொள்வதில்லை. இந்தியாவிலே ஒரே கட்சி வந்து அதுக்கு வந்து கிளைம் பண்றது அப்படின்னா திராவிட முன்னேற்ற கழகம் அப்படின்னா. ஆனா இதே திராவிட முன்னேற்ற கழகத்துல தான் ஆதிக்க ஜாதியினர்களுக்கு வந்து ஒரு மென்போக்கான தன்மையோட அவங்களோட ஒத்து போற மாதிரி அவங்களுடைய வாக்கு வங்கியை வந்து முழுமையா நம்மளுக்கு வேணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்துல தான் திராவிட முன்னேற்ற கழக அரசு போயிட்டு இருக்கு. ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு எதிராக தான் இந்த திராவிட முன்னேற்ற கழக அரசு செயல்பட்டு இருக்குங்கிறத குற்றச்சாட்டை வந்து நேரடியாகவே கொடுக்கிறீங்களா? ஆமாம், கண்டிப்பா. 2 பேரும் மேஜர், 2 பேரும் விரும்புறாங்க, கல்யாணம் பண்ணிக்கிறதும் பண்ணிக்காரது அவங்களுடைய விருப்பம். அதை சொல்றதுக்கு ஹரிநாடருக்கு என்ன உரிமை இருக்குன்னு எனக்கு தெரியலையே. அது எப்படி இந்த அரசு வேடிக்கை பார்த்துருக்குங்கிறதா ஒரு கேள்வி. அவங்களோட குடும்பத்தாரு இந்த பொண்ணு நமக்கு வேண்டாம்பா. குற்றவாளிகள் அனைவரும் தண்டிக்கப்பட வேண்டும். குற்றவாளிகள் தண்டிக்கப்படாவிட்டால் குற்றங்கள் தொடர்ந்து நிகழ்ந்து கொண்டுதான் இருக்கும். அது அரசுக்கு தான் கெட்ட பேரா. முதல்வருடைய இந்த நடவடிக்கைகள் இதுல வந்து திருப்திகரமா இல்லை அப்படின்னு நினைக்கிறீங்க? கண்டிப்பா இதுல திருப்திகரமா இல்லை. ஃபார் எக்ஸாம்பிள், வேலை வேண்டுமா? ப்ளூ ஓஷன் இருக்கிறது. 10th 12th டிப்ளமோ டிகிரி படித்தவர்களுக்கு உணவு, தங்குமிடம், இஎஸ்ஐ, PF இன்சூரன்ஸ் உள்ளிட்ட சலுகைகளுடன் அனுபவத்திற்கேற்ற நல்ல சம்பளம் 15,000 முதல் 30,000 வரை. பெண்களுக்கு முன்னுரிமை. 2,000க்கும் மேற்பட்ட வேலை வாய்ப்புகள் உள்ளன. இப்போதே தொடர்பு கொள்ளுங்கள். ப்ளூ ஓஷன். ஐத்தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்முடைய இணைந்திருப்பவர் அம்பேத்கர் மக்கள் இயக்கத்தின் தலைவர் திரு இளமுருகமுத்து அவர்கள். அவரிடம் நடப்பு அரசியல் குறித்து விவாதிக்கலாம். வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கும். நீண்ட நாட்களுக்கு பிறகு ஒரு உரையாடல். பல்வேறு விஷயங்களை வந்து தொடர்ந்து பேசிகிட்டு இருப்பீங்க. குறிப்பாக பட்டியலின மக்களுக்காக தொடர்ந்து குரல் கொடுக்கக்கூடிய நபர்களில் ஒரு நபராக, ஒரு இயக்கத்தினுடைய தலைவராக நீங்கள் இருக்கிறீங்க. இந்த ஆணவ படுகொலை விவகாரம் வந்து தமிழ்நாட்டில் பரவலாக, இன்னும் சொல்லப்போனால் ஒரு டேட்டா பேஸை எடுத்து சொல்லணும் அப்படின்னா, இன்றைக்கி இந்திய அளவில் டாப் 5 ரேங்கில் வந்து தமிழ்நாடு முதன்மை வகிக்குது அப்படின்றது ஒரு வருந்தத்தக்க, அதிர்ச்சி தரக்கூடிய ஒரு செய்தியாக தான் நம்மளால் கடந்த காலங்கள்லேருந்து இப்போ வரைக்கும் பார்க்க முடியுது. நான் என்ன பாயிண்ட்டுக்கு வரேன்னு உங்களுக்கே புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். திருநெல்வேலி மாவட்டத்தை சேர்ந்த கவின் அப்படிங்கிற ஒரு நபர் இன்றைக்கி வந்து ஒரு பட்டியலின சமூகத்தை சேர்ந்தவர். அவர் வந்து ஆணவ படுகொலை செய்யப்பட்டிருக்கிறாரு. அதுக்கான காரணம் என்ன அப்படின்றது பார்க்கும் பொழுது, அவர் நீண்ட காலமாக காதலித்த சுபாஷினி அப்படிங்கிற ஒரு பெண்ணுடைய அவருடைய சகோதரர் வந்து கொலை செஞ்சிருக்கிறார் அப்படின்றது தான் இங்கே பிரதானமாக பார்க்க வேண்டிய அதிர்ச்சி தரக்கூடிய செய்தி அங்கே பார்க்க முடியுது. நீண்ட நாட்களாகவே வந்து இந்த மாதிரியான சம்பவங்கள், ஆணவ படுகொலை சம்பவங்கள் நடக்கும் பொழுதெல்லாம் ஒரு குரல் அதிகமாக ஒழிச்சுக்கிட்டே இருக்கும். அதில் குறிப்பாக ஒரு கோரிக்கை அதிகமாக வளர்த்துக்கிட்டே வரும். அதில் இந்த ஆணவ படுகொலைக்கு எதிராக தனிச்சட்டம் ஒன்று கொண்டு வரணும் அப்படின்றது தான். ஸோ இந்த முறையும் நீங்கள் உங்களுடைய அறிக்கையில் அந்த கோரிக்கையை தான் வச்சிருக்கிறீங்க. முதற்கட்டமாக இந்த ஆணவ படுகொலையை எப்படி பார்க்குறீங்க? இது எப்படி சொல்கிறது, ஒரு சமுதாயம், ஒரு தமிழ் சமுதாயம், ஒரு மேம்பட்ட சமுதாயம்னு நம்ம சொல்கிறோம். ஆதிக்குடி, மூத்தக்குடி, கல் தோன்றி மண் தோன்றா காலம் அப்படிலாம் நம்ம பெருமைப்படுத்திக்கிறோம். ஆனாலும் நல்லா நீங்கள் சொன்ன மாதிரி இப்போ நடக்கிற நிகழ்வுகள்லாம் பார்த்திங்கன்னா, இது இன்றைக்கி மட்டும் இல்லை, தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்கு.
புள்ளி விவரப்படி கடந்த 10 ஆண்டுகளில் 150க்கு மேற்பட்ட ஆணவ கொலைகள் மட்டும் தமிழ்நாட்டில் நடந்திருக்கு அப்படின்றாங்க. அப்படி இருக்கும்போது இப்போ ரீசெண்டாக இப்போது திருநெல்வேலியில் நடந்த அந்த கொடுமை வந்து ஆணவ படுகொலையின் உச்சம் அப்படின்னு சொல்லலாம். இது தமிழகத்திற்கும் தமிழ் மக்களுக்கும் தலைகுனிவு. இந்த போன்ற கொலைகளை, இது போன்ற ஆணவ படுகொலைகளை விட்டிருப்பது அரசின் தவறு. அந்த அரசிற்கும் என்னுடைய கண்டனத்தை நான் பதிவு செய்கின்றேன். ஏன் இது வந்து ஒரு உச்சபட்சமான ஒரு ஆணவ படுகொலை அப்படின்னு சொன்னால், ஒரு பையன், நல்லா படிக்கிற பையன், இன்ஜினியரிங் படிச்சிருக்க பையன், சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங் படிச்சிருக்க பையன், அதுலேயும் யூனிவர்சிட்டி டாப்பர் அப்படின்னு சொல்கிறாங்க. யூனிவர்சிட்டி டாப்பர், மாதம் 1.5 லட்சம் ரூபாய் சம்பளம் வாங்க, அதுவும் டிசிஎஸ் மாதிரி ஒரு பெரிய கம்பெனியில் ஒரு வேலை பார்க்குறது. அது மாதிரி ஒரு பையன், நல்ல பையன், வேறு எந்த ஒரு பெரிய கெட்ட பழக்கங்களும் இல்லாத ஒரு வெல் டிசிப்ளினான ஒரு வளர்ந்த ஒரு பையன், காதலித்தான் அப்படிங்கிற ஒரே ஒரு விஷயத்துக்காக அவனை படுகொலை செய்திருக்கானா? இது வந்து ஒரு காட்டுமிராண்டி சமுதாயம் இல்லையா? இது எப்படி மேம்பட்ட சமுதாயமாக இருக்க முடியும்? அதுதான் வந்து நம்மளுக்கு இந்த சமுதாயம் வந்து கற்றுக் கொடுக்குதா? இப்போது அவங்க 2 பேத்துக்குள்ள பிரச்சனை அப்படின்னா 2 ஃபேமிலியும் பேசியிருக்கலாம், இல்லைனா அவங்க பெற்றோர்கள் வந்து மகளை கண்டித்திருக்கலாம். அதையெல்லாம் விட்டு இல்லாட்டி அவன் தம்பியாக இருந்தால் அவன் அக்காவை கண்டிச்சிருக்கலாம். அதை விட்டுட்டு இன்னொருத்தன் உயிரெடுக்கிறதுக்கு வந்து இவங்களுக்குலாம் ரைட்ஸ் கொடுத்தது யார்? அதுக்கான காரணத்தை சொல்கிறாங்க. ஏற்கனவே முன்னாடியே வந்து அவரை கூப்பிட்டு கண்டிச்சிருக்கிறாங்க, அவர் கேட்கல, மீண்டும் அப்ரோச் பண்ணியிருக்காரு அப்படின்லாம் ஒரு காரணத்தை வைக்கிறாங்க. இருந்தாலும் கூட இதை நம்ம நியாயப்படுத்த முடியாது. இல்லை, நியாயப்படுத்த நீண்ட காலம் கிட்டத்தட்ட 8 வருடங்களாக காதலிச்சிருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு தான் நம்மளால் செய்திகள் பார்க்க முடியுது. அவங்களும் ரொம்ப ஒரு மெச்சூர்டான ஒரு பொண்ணாக தான் இருக்கிறாங்க. அவருடைய வீடியோவில் பல முரண்பாடுகள் இருந்தாலும் நாங்கள் உண்மையாக காதலிச்சோங்கிற விஷயத்த வீடியோவில் பதிவிட்டிருக்கிறாங்க. இப்போ இது எல்லாமே வந்து ஒரு நீ பார்க்கும் பொழுதே தெரியுது, இது வந்து திட்டமிட்டு ஒரு ப்ரீ பிளான்டாக செய்யப்பட்ட ஒரு விஷயமா தானே புரிஞ்சுக்கணும். இல்லை, இது ஆமாம், அப்படி தான். அதில் தான் பெரிய சந்தேகங்கள் இருக்கின்றன. அதுக்காக தான் நம்ம தொடர்ந்து இந்த 3 நாளாக குரல் கொடுத்துட்ருக்கோம். அந்த பையன் சுர்ஜித்துங்கிற அவனை மட்டும் கைது பண்ணால் பத்தாது. இதுக்கு கண்டிப்பாக வந்து ஒரு வெல் பிளான்டாக இது பண்ணியிருக்கிறதுக்கு தான் வாய்ப்புகள் இருக்குது. அதனால் அவங்க அப்பா அம்மாவுடைய பங்கு இதில் அதிகமாக இருந்திருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இல்லாட்டி இவ்வளவு ஒரு பிளான்டாக, அதுவும் அந்த ஏரியாவுக்குள்ளே, அதுவும் அந்த போலீஸ் ஸ்டேஷனில் வந்து எல்லாமே அவங்க சமுதாயத்தை இன்ஸ்பெக்டரு, அந்த போலீஸ் ஸ்டேஷனில் இருக்க அத்தனை காவலர்களும் ஒரு சமுதாயத்தை சேர்ந்தவங்க தான் அப்படின்றாங்க. அது போன்று ஈஸியாக தப்பிக்கிறதுக்கு அகனா வழியெல்லாம் பயன்படுத்தி அந்த எல்லைக்குள்ளே வந்து பெரிய படுகொலை நிகழ்த்திருக்கிறது வந்து கண்டிப்பாக வந்து இது திட்டமிட்ட படுகொலையாக தான் இருக்கும். ஒன்று அதில் வந்து அதனால தான் நம்மளுடைய கோரிக்கை என்னென்னா, அவங்க பெற்றோர்களை வந்து கைது செய்தே ஆகணும். அதுக்காக தான் அந்த பையனோட அப்பாவும் போராடினார். அவர் அக்யூஸ்ட் நம்பர் 2ஆக அங்கே இருக்கக்கூடிய இன்ஸ்பெக்டர் தான் குற்றந்தார், காசி மாரியப்பன் சொல்லிட்டு அவருடைய பெயரையும் இங்கே சேர்த்து இல்லை, அதுலேயும் சேர்க்கணும். அதுவும் இது நம்மளுடைய கோரிக்கையும் அதுதான். ஒன்று வந்து அவங்க 2 பெற்றோரையும் வந்து உடனடியாக கைது செய்யணும். ஏன் கைது செய்யணும் அப்படின்னா, அவங்க வந்து எஃப்ஐஆரில் வந்து பதிவு பண்ணியிருக்காங்க. காவல்துறையோட வேலையை காவல்துறை பார்த்தா போதும். அவங்க கைது பண்ணி விசாரணைக்கு கொண்டு வரணும். அதுக்கப்புறம் கோர்ட் இருக்குது, நீதிபதிகள் இருக்காங்க தீர்ப்பு வழங்குறதுக்கு. இவங்க தீர்ப்பு வழங்குறதுக்கான அதிகாரம் காவல்துறைக்கு வந்து யாரும் கொடுக்கல. அவங்க அவங்க அப்பாவை கைது பண்ணியிருக்காங்க, அவங்க அம்மாவை இன்னும் கைது பண்ணலை. அவங்க கைது பண்ண வேண்டியது தமிழக அரசினுடைய கடமை, காவல்துறையின் கடமை, காவல்துறை கையில் வைத்திருக்க கொண்டிய மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சருடைய கடமை. அந்த கடமையை வந்து அவங்க செய்தே ஆகணும். அது ஒன்று. அது இல்லாமல் அந்த இன்ஸ்பெக்டர் மேலே பல குற்றச்சாட்டுகள் இருந்திருக்கு. சஸ்பெண்ட் ஆகியிருக்காரு, ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்காங்க, மறுபடியும் இன்ஃப்ளூயன்ஸ் யூஸ் பண்ணி மறுபடியும் அதே ஸ்டேஷனுக்கு வந்திருக்காரு. அவர் மேலே நிறைய குற்றச்சாட்டுகள் இருக்குது. கட்ட பஞ்சாயத்து பண்ணுறதுன்னு நிறைய குற்றச்சாட்டுகள் இருக்குது. இந்த விஷயத்துலையும் அவருடைய தலையீடு அதிகமாக இருக்கும். அதனால் அந்த இன்ஸ்பெக்டரையும் குற்றவாளியாக சேர்த்து அவரையும் விசாரணை வளையத்தில் கொண்டு வரணுங்கிறது வந்து நம்மளுடைய கோரிக்கை. இப்போ இன்ஸ்பெக்டரை குற்றம் சாட்டுறாரு அப்படின்றப்போ இது வந்து அதிகமாக, ஏன்னா அவருடைய பெற்றோர்களும் வந்து 2 பேருமே வந்து காவல் ஆய்வாளர், துணை காவல் ஆய்வாளர்களாக இருந்திருக்காங்க, சப் இன்ஸ்பெக்டராக இருந்திருக்கிறாங்க. அப்போது இதில் பார்க்கும் பொழுது நம்ம காவல்துறையினுடைய கைகள் அப்படின்றது இங்கே இந்த சாதிய வெறியாட்டத்தில் ஓங்கி இருக்குது அப்படின்னு எடுத்துக்கலாம். கண்டிப்பாக அப்படி தானே இருக்குது. இப்போது இங்கே சட்டமும் காவல்துறையும் சரியாக இல்லை அப்படிங்கிறது தான் யதார்த்தமான உண்மை. சட்டமும் காவல்துறையும் சரியாக இருந்தால் இது போன்ற பல கொடுமைகள் வந்து வன்கொடுமைகளும், இது போன்ற கொலைகளும் கொள்ளைகளும், இது மாதிரி சாராயச்சாவுகளும், இது போன்ற வந்து ஆணவ படுகொலையும் நடக்காது. இப்போ போன மாதம் தானே, கரெக்டாக 1 மாதம் தான் இருக்கும், அந்த அஜித் குமார்ங்கிற ஒரு பையனை வந்து காவல்துறையே எவ்வளவு வன்கொடுமை பண்ணி அந்த பையனை கொலை பண்ணாங்க அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு தெரியும். நடந்து ஒரே மாதம் இல்லை, அதே சவுத்து தமிழ்நாட்டில் திருநெல்வேலி, தூத்துக்குடியை ஒட்டி இருக்கிற மாவட்டங்களில் வந்து இது போன்ற வன்கொடுமைகள் வந்து தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்கு. நம்ம அடுக்கிக்கிட்டே போகலாம். இதே சிவகங்கையில் தான் ஒரு பையன் வந்து மோட்டார் சைக்கிளில் போனான், பட்டியலினத்து பையன் அப்படிங்கிறதுக்காக அவனை வெட்டி படுகொலை பண்ணாங்க. நாங்குநேரியில் சின்னத்திரங்கிற பையன் வந்து நல்லா படிக்கிறான் அப்படிங்கிறதுக்காகவே அவன் கைகளில் இருக்கிற எல்லா விரல்களையும் வெட்டினாங்க. அவன் பொழைச்சதே அறியுது, இப்போ பொழைச்சி வந்திருக்கிறான். இதே 2 மாதத்திற்கு 2-3 மாதத்துக்கு முன்னாக ஒரு பையன் நல்லா பட்டியலினத்து பையன் வாலிபால் நல்லா விளையாண்டான், அந்த சமுதாயத்து பசங்களோட நல்லா விளையாண்டு வெற்றி பெற்றான் அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காகவே அவனை வந்து
படுகொலை பண்ணலை, படுகொலை பண்ணுற அளவுக்கு அவனை வந்து அட்டாக் பண்ணியிருந்தா அவனை உயிர் பிழைத்ததே பெரிய விஷயமா இருந்தது. மகேந்திரன் நினைக்கிறேன் பேர். இது போன்று வந்து தொடர்ந்து தமிழ்நாட்டில் வந்து வன்கொடுமைகளும் ஜாதிய கொடுமைகளும் நடந்து கொண்டு தான் இருக்கின்றன. இதுக்கெல்லாம் காரணம் என்னன்னா சட்டங்கள் வந்து கடுமையாக இல்லை, அல்லது வந்து சட்டங்களை வந்து காவல்துறையும் சரியாக பின்பற்றப்படவில்லை என்பதுதான் இதோட நிதர்சனமான உண்மையாக இருக்கின்றது. ஏற்கனவே இருக்கக்கூடிய சட்டம் அப்படின்றது இன்னைக்கு போதுமான அளவுக்கு இல்லை. இந்த விவகாரத்தில் குறிப்பாக இந்த சாதிய அடக்குமுறைகளாக இருக்கட்டும் அல்லது ஆணவ படுகொலைகளாக இருக்கட்டும், இந்த விஷயத்தில் ஒரு கடுமையான சட்டம் இல்லை அப்படின்றத கோட் பண்ணி காட்டுறாங்க. சில சட்ட ஆலோசகர்களும் அதை தான் சொல்கிறாங்க. இப்போ அதற்கு தான் தொடர்ந்து நீங்களாக இருக்கட்டும், இதற்கு முன்பாக விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தலைவர் திருமாவளவன் அவர்கள் கூட இதே கோரிக்கையை தான் வைக்கிறாரு. ஆனால் கிட்டத்தட்ட நான் கேள்விப்பட்ட வகையிலேயே வந்து கடந்த ஆட்சி காலகட்டத்திலையும் சரி, இந்த ஆட்சி காலகட்டத்திலையும் சரி, இந்த தனிச்சட்டம் கொண்டு வரக்கூடிய கோரிக்கை அப்படின்றது தொடர்ந்து இருந்துக்கிட்டு தான் இருக்குது. இப்போ அதற்கான தீர்வு அப்படின்றது இங்கே ரெண்டு விஷயம். இப்போ வந்து தீண்டாமை வன்கொடுமைங்கிறதுக்கு வந்து சட்டங்கள் இருக்குது, அதுதான் பிசிஆர் ஆக்ட். அதனால நம்ம சொல்கிற இந்த தனிச்சட்டம் வந்து ஆணவ படுகொலைக்குன்னு சொல்கிறோம். இது வந்து பட்டியலின மக்களுக்காக மட்டும் யாரும் வந்து கேட்கல. ஆணவ படுகொலைகள் வந்து எல்லா ஜாதிகளும் நடத்திட்டு இருக்கு. எல்லா இடத்துலையும் வேலை கீழன்னு இருக்கிறான். அந்த ஆணவ படுகொலைகள் வந்து நடந்துட்டு இருக்கு. நம்ம இந்த புள்ளி வர சொன்னபடி 150 படுகொலை நடந்துருக்காங்க. 150 பேரும் பட்டியலினத்தை சார்ந்தவர்கள் கிடையாது. அதில் வந்து வேற வேற சமுதாயத்தை சார்ந்தவர்கள் இருக்காங்க. அங்கங்கே இது உயர்ந்த ஜாதி தாழ்ந்த ஜாதின்னு உயர்ந்த ஜாதி தாழ்ந்த ஜாதின்னு ஒவ்வொரு ஜாதிக்கும் ஒரு உயர்ந்த ஜாதி இருக்கு, ஒவ்வொரு ஜாதிக்கும் ஒரு தாழ்ந்த ஜாதி இருக்கு. அதுக்குள்ள நடக்கிற இந்த வன்கொடுமை அந்த ஆணவ படுகொலைகள் தான் இது. இந்த எப்படி வந்து இப்போ வந்து பெண்ணியத்துக்கு எதிராக நடக்கிறதுக்காக பெண் வன்கொடுமைக்கு எடுக்க தனி சட்டங்கள் இருக்கு. அது போன்று ஜாதிய வன்கொடுமைகளுக்காக ஜாதிய வன்கொடுமை சட்டங்கள் இருக்கு. அது போன்று பாலியல் அந்த துன்புறுத்தலுக்கு எதிராக போஸ்கோ சட்டம் எல்லாம் இருக்கு. அதே மாதிரி தான் இந்த ஆணவ படுகொலைங்கிறது வந்து ரொம்ப அதிகமாக நடந்துகிட்டு இருக்கு, ரொம்ப அராஜகமாக நடந்துட்டு இருக்கு, கண்ட்ரோல் பண்ண முடியாமலே போயிட்டு இருக்கு. அதற்காகத்தான் இதுக்கு வந்து ஒரு தனியாக சட்டம் இருந்தால்தான் இதை வந்து கண்ட்ரோலுக்கு கொண்டு வர முடியும். அப்படிங்கிற ஒரு காரணத்திற்காக தான் நம்ம வந்து திருமாவளவன் உட்பட எல்லாரும் வந்து இதற்கான தனியான சட்டம் கேட்கிறோம். மறுபடியும் இதில் சொல்ல வேண்டிய கருத்து என்னன்னா, இது வந்து பட்டியலின மக்களுக்கு மட்டும் இல்லை, அனைவருக்குமான ஒரு பொதுவான சட்டம் இருந்தாலும் படுகொலைகளுக்கு எதிராக இந்த சட்டம் கொண்டு வரதான் இது போன்ற குற்றங்கள் வந்து குறையும் அப்படிங்கிறதா நம்மளுடைய கோரிக்கை. இதுல வந்து திமுக எங்க இரட்டை வேடம் போடுகிறது அப்படின்னா, திமுக வந்து எதிர்கட்சியாக இருந்தப்போ 2019 நினைக்கிறேன், 2019 வந்து நடந்த ஒரு இது மாதிரி ஜாதிய ஆணவ படுகொலைக்கு எதிர்கட்சி தலைவராக இருந்த மு.க. ஸ்டாலின் அப்போ சொல்றாரு, திமுக ஆட்சிக்கு வந்தால் நாங்கள் உடனடியாக இது போன்ற ஆணவ படுகொலைக்கு எதிராக சட்டம் இயற்றப்படும் அப்படின்னு சொல்றாரு. ஆனா ஒண்ணுமே நடக்கல. 2024 நினைக்கிறேன், போன வருஷம் வந்து இதே திருநெல்வேலியில் வந்து ஒரு கலப்பு திருமணம் பண்ண தம்பதிகளுக்கு அடைக்கலம் கொடுத்த கம்யூனிஸ்ட் கட்சியை வந்து தாக்குனாங்க. ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். கம்யூனிஸ்ட் கட்சி அந்த இதை உள்ள போய் தாக்குனாங்க, அடிச்சு நொறுக்குனாங்க, அந்த வெறியாட்டம் ஆடினாங்க. அப்போ வந்து ஒரு சிறப்பு கவன ஈர்ப்பு தீர்மானம் வந்து சட்டசபையில் கொண்டு வராங்க 2024. அதுக்கு அதுல எல்லா கட்சியும் கேட்கறாங்க, ஒருங்கிணைந்து பாஜக உள்பட கேட்கறாங்க, இதற்கு வந்து தனி சட்டம் வேணும் ஆணவ படுகொலைக்கு அப்படிங்கிற. அதுக்கு பதிலளிக்கிற இன்றைய முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் வந்து இருக்கிற சட்டம் வந்து சரியா இருக்கு, அதை இன்னும் கொஞ்சம் நம்ம வந்து 7 days செஞ்சா வந்து அதற்கான போது இதற்கான தனி சட்டம் இல்லை என்று வந்து மாத்தி பேசுறாரு. இது எந்த விதத்துல நியாயம்? அவர் எதிர்கட்சி தலைவராக இருக்கும்போது ஒரு பேச்சு பேசுறாரு, ஆளுங்கட்சியை வந்ததுக்கு அப்புறம் இது பேசுறாரு அப்படின்னா அவரும் வந்து இது போன்ற ஆணவ படுகொலைக்கு துணை போகின்றாரா அப்படிங்கிற கேள்வி தான் நம்ம முன்னாடி எழுது. தனிச்சட்டம் கொண்டு வரதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை? தனிச்சட்டம் கொண்டு வரதுல அதே தானே நம்மளும் கேட்கிறோம். தனிச்சட்டம் கொண்டு வரதுல என்ன பிரச்சனை? என்ன பெரிய செலவாயிட போகுது? அப்படி கொண்டு வந்தா அதுக்கு செலவாகிறது ஒரு பக்கம், செலவு அப்படின்றது ஒரு பக்கம், இதை நடைமுறைப்படுத்துறதுல என்ன சிக்கல் வரும் அப்படின்னு அவங்க ஃபீல் பண்றாங்க. இல்ல அவங்களுக்கு வந்து இதை வந்து அதுதான் நான் மறுபடியும் சொல்றேன், இந்த வந்து இது மாதிரி பிரச்சனைகளை வந்து ஆதரிக்கிறாங்களோ, இதனால அவங்களுக்கு இருக்கிற சாதியவாதிகளுக்கு ஆதரவாக இந்த அரசு செயல்படுது அப்படிங்கிறது அரசு வந்து செயல்படுங்கிறதுனால இதுல வந்து இதனால அவங்க ஓட்டு வங்கி பாதிக்கப்படுமோ அப்படிங்கிற கவலை அவங்களுக்கு இருக்குமோங்கிறதா. அதனால ஆதிக்கவாதிகளுக்கு நம்ம ஆதரவு தெரிவிக்கலாம், இல்ல சைலண்டா இந்த விஷயம் சைலண்டா இது இருந்துட்டு போகலாம் அப்படிங்கிற மாதிரி அவங்க நினைக்கிறாங்க. இந்த விஷயத்துல வந்து கடுமையான சட்டம் கொண்டு வரணும்னு சொல்லி ஏற்கனவே அவரும் கடந்த நீங்க சொன்ன மாதிரி அதை கோட் பண்ணி சொன்னோம் அப்படின்னா 2019 சொல்லியிருக்காரு. அப்போ இந்த மாதிரியான சம்பவங்கள் தொடர்ந்து அதிகரிச்சுக்கிட்டு இருக்கு. குறிப்பாக இந்த ஆணவ படுகொலை விவகாரத்தில் தமிழ்நாடு டாப்ல இருக்கு. நான் முன்னாடியே குறிப்பிட்டது போல டாப்ல இருக்கு அப்படின்றதுங்கிறது ரொம்ப இந்த அதுவும் சமூக நீதி பேசக்கூடிய இந்த மாநிலத்தில் இந்த சம்பவம் அப்படின்றது ரொம்ப ஒரு துயர சம்பவங்களாக தானே இதை பார்க்க. இல்லை இதில் வந்து திராவிட முன்னேற்ற கழகத்தை வந்து நான் முழுமையாக குற்றம் சொல்கிறேன். இது வந்து சமூக நீதி இப்போ இந்தியாவில் வந்து எந்த ஒரு அரசும் சமூக நீதி அரசு அப்படிங்கிறது சொல்லிக்கிறது கிடையாது, சமூக நீதி கட்சி அப்படின்னு சொல்லி கூறிக்கொள்வதில்லை. இந்தியாவிலே ஒரே கட்சி வந்து அதுக்கு வந்து கிளைம் பண்ணுறது அப்படின்னா திராவிட முன்னேற்ற கழகம் தான் அப்படின்னா. ஆனால் இதே திராவிட முன்னேற்ற கழகத்தில் தான் இந்த பட்டியல் மக்களுக்கு எதிராக, பழங்குடியின மக்களுக்கு எதிராக
ஆதிக்க ஜாதியினர் வந்து தொடர்ந்து வன்முறைகளை வந்து கட்டவிழ்த்திட்டே இருக்காங்க. ஆனால் இதில் வந்து எல்லாத்துலேயும் வந்து திமுக அரசு வந்து ஒரு மென்போக்கான தான் போயிட்டு இருக்கு. அவங்களுக்கு வந்து கடுமையான நடவடிக்கை எடுத்ததா வந்து நம்மளுக்கு எதையுமே பார்க்க முடியல. இப்போ நான் வரிசையாக சொன்ன மாதிரி வரிசையாக இவ்வளோ வன்கொடுமைகள் நான் சொல்றது எல்லாமே கடந்த ஒரு வருஷத்துக்குள்ள நடந்த வன்கொடுமைகள் பட்டியலினத்திற்கு எதிராக. அதில் வந்து எதற்குமே ஒரு சரியான ஒரு தீர்வு. வேங்கவேல் விஷயத்தை வந்து நம்ம பல முறை பேசியிருக்கோம். 3 வருஷம் ஆயிடுச்சு. அதுக்கு எவ்வளோ பெரிய போராட்டங்கள் நடந்தது, எவ்வளோ பெரிய ஒரு இழிவான செயல் நடந்தது. அதையே வந்து நீர்த்து போயிட செய்கிற அளவுக்கு தான் இந்த வந்து திராவிட முன்னேற்ற கழக அரசு வந்து செயல்பட்டு இருக்கு. ஆதிக்க ஜாதியினருக்கு வந்து அது வந்து ஆதிக்க ஜாதியினர்களுக்கு வந்து ஒரு மென்போக்கான தன்மையோட அவங்களோட ஒத்து போற மாதிரி அவங்களுடைய வாக்கு வங்கியை வந்து முழுமையா நம்மளுக்கு வேணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தில் தான் திராவிட முன்னேற்ற கழக அரசு போயிட்டு இருக்கு. அதனால தான் இது வந்து பட்டியலின மக்களுக்கான எதிரான எந்த ஒரு வன்கொடுமையில ஈவன் இப்போ வந்து இந்த கவின்கிற அந்த பையன் வந்து இறந்ததுக்கு வந்து முதலமைச்சர் வந்து ஒரு ஒரு இரங்கல் செய்தி கூட சொல்லலை, ஒரு சென்றும் பார்க்கல. இதே ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கோ. போன மாசம் அந்த அஜித் குமார்ங்கிற ஒரு பையன் அந்த காவலாளி இறந்துட்டான். அதுக்கு வந்து போன்ல உடனே நேர்ல பேசுறாருல, ஆதரிக்க முடியாது, கண்டிப்பா இது வந்து பண்றாரு. உடனே வந்து கவர்மெண்ட் வாங்கி தரன்றாரு, இழப்பீடு தருவன்றாரு. ஆனா இந்த விஷயத்துல இதுவரையிலும் இன்னைக்கு வந்து அந்த பையனோட பாடியை வாங்கிட்டு எல்லாம் இறுதி சடங்கெல்லாம் முடிச்சிட்டாங்க. இதுவரையிலும் தமிழ்நாடு முதலமைச்சர் வந்து ஒரு இரங்கல் செய்தியை குறிப்பிடலன்னா அவர் ஒரு ஜாதிக்கு துணை போற மாதிரி தானே இருக்காருங்கிறதானே நிதர்சனமான உண்மையா இருக்குங்க. அது எப்படி நம்ம நியாயமா பார்க்க முடியும்? இந்த கள்ளச்சாராய கேஸ்ல கூட அதுதானே பண்ணாரு. இப்போ கள்ளக்குறிச்சியில வந்து 80 பேர் இறந்தாங்க. அதுக்கு வந்து நேரில் போய் முதல்வர் ஸ்டாலின் பார்க்கவே இல்லையே. ஆனால் அதே 2023 வந்து அந்த விழுப்புரத்தில் 21 பேர் இறந்ததுக்கு ஓடி போய் உடனே பார்த்தாரு. அது மாதிரி ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு எதிராக தான் இந்த திராவிட முன்னேற்ற கழக அரசு செயல்பட்டு இருக்குங்கிறத குற்றச்சாட்டை வந்து நேரடியாகவே வைக்கிறீங்களா? ஆமாம், கண்டிப்பாக இது ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு எதிராகவே அவர்களுக்கு வந்து எந்த ஒரு இது மாதிரி கஷ்ட காலகத்திலையும் முதல்வரோ இல்லாட்டி துணை முதல்வரோ அவர்களுக்கு துணை இல்லாமல் இருக்கிறாங்க அப்படிங்கிறதானே இதில் நிதர்சனமான உண்மையாக காட்டுது. இப்போ இந்த சாதிய ஒடுக்குமுறைகள் இதுக்கான சட்டங்கள் கொண்டு வரணுன்ற கோரிக்கைகள்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் கூட இதில் வந்து எந்த அளவுக்கு வளர்க்கப்பட்டிருக்கிறாங்க, இந்த சாதியவாதிகள் எந்த அளவுக்கு வளர்க்கப்பட்டிருக்கிறாங்க அப்படின்றத இப்போ கொடுக்கக்கூடிய ஒரு சில கொடுக்கக்கூடிய பேட்டிகளாக இருக்கட்டும், பதிவுகளாக இருக்கட்டும், இதெல்லாம் நம்மளால் பார்க்க முடியுது. குறிப்பாக ஒரு ஹரிநாடார் அப்படிங்கிற ஒரு நபர் ஒரு வீடியோ ஒன்று வெளியிடுறாரு. அதில் அப்பட்டமாக வந்து சொல்கிறாரு, கவின் வந்து காதலிக்கல அப்படின்னா இந்த தவறே நடந்திருக்காது, இந்த கொலை சம்பவம் நடந்திருக்காது. இப்போ 2 குடும்பமுமே வந்து சீரழிஞ்சு நிற்கிறாங்க, சுர்ஜித் குடும்பமும் பாவம், இந்த குடும்பமும் பாவம்னு சொல்லி ஒரு சப்பக்கட்டு கட்டுற மாதிரியான ஒரு டோனில் அவர் பேசுகிறாரு. இது மாதிரியான பேச்சுகளை எப்படி பார்க்குறீங்க? இல்லை, இது மாதிரி பேச்சுகள் எல்லாம் கண்டிப்பாக வந்து அரசு வந்து வேடிக்கை பார்த்துட்டு இருக்கக்கூடாது. இது வந்து ஒரு பையன் இறந்துருக்கான், இது வந்து நம்மளுக்கு வந்து சட்டப்படி தான் இங்கே நடக்கணும் அப்படிங்கிறத நம்முடைய வேண்டுகோள். 2 பேர் மேஜர், 2 பேரும் விரும்புகிறாங்க, கல்யாணம் பண்ணிக்காரது அவங்களுடைய விருப்பம். அதை சொல்கிறதுக்கு ஹரிநாடருக்கு என்ன உரிமை இருக்குன்னு எனக்கு தெரியலையே. அது எப்படி இந்த அரசு வேடிக்கை பார்த்துருக்குங்கிறது தான் ஒரு கேள்வி. இதே 2வது கேள்வி தான், அந்த கொலை பண்ண அந்த கொலைகாரன் சுர்ஜித்துங்கிறவர் வந்து கடந்த 4-5 மாதங்களாக ஜனவரியிலேருந்து சொல்கிறாங்க, ஒவ்வொரு மாதமும் வந்து அருவாளை வச்சிருக்கிற மாதிரி, கத்தியை வச்சிருக்கிற மாதிரி ஃபேஸ்புக்லையும் இன்ஸ்டாகிராம்லையும் வந்து போஸ்ட் போட்டுகிட்டே இருந்திருக்கான். அதெல்லாம் வந்து எப்படி வந்து காவல்துறை அவ்வளவு சாதாரணமாக வேடிக்கை பார்த்துட்டு கடந்து போகிறாங்க அப்படிங்கிறதெல்லாம் தெரியல. அதை வந்து இப்படி பண்ணுறவன் சமுதாயத்திற்கு வந்து தீங்கு விளைவிக்கிற மாதிரி இது மாதிரி ஒரு 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 ஃபோட்டோஷாப் பண்ணி இது ஃபோட்டோஷூட் பண்ணி போடுறவங்க மக்களுக்கு ஒரு அச்சுறுத்த வகையில் நடத்திருக்காங்க. சட்டப்படி குற்றம் இல்லை, ஆனால் சட்டம் ஒன்றுமே செய்யலையே, காவல்துறை ஒன்றுமே செய்யலையே, கண்டுக்காம தானே போயிட்டு இருக்கு. மறுபடியும் நான் சொல்கிறேன், சட்டங்கள் வந்து கடுமையாக இருக்கணும். சட்டங்கள் கடுமையாக இல்லாதவரை இது மாதிரி குற்றங்கள் நடந்து கொண்டே தான் இருக்கும். சட்டம் எல்லாத்துக்குமே இருக்கே, கொலைக்கு எதிராக இருக்கு, வன்கொடுமைக்கு எதிராக இருக்கு, பெண்ணிய வன்கொடுமைக்கு எல்லாம் எதிராக இருக்குது, தீண்டாமை வன்கொடுமைக்கு எதிராக இருக்குது. சட்டத்தை வந்து இவங்க ஃபாலோ பண்றதே இல்லையே. இவங்க வந்து ஒரு மேல இருக்கிறவனுக்கு ஒரு சட்டம், கீழே இருக்கிறவனுக்கு ஒரு சட்டம் தானே வச்சிருக்காங்க. அதனால தானே இது மாதிரியான தவறுகள் தொடர்ந்து நடந்துட்டு இருக்கு. அதனால தானே இது மாதிரியான குற்றச்சாட்டுகள் தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்கு. சட்டங்கள் வந்து வலுவா இருக்கணும், சட்டங்கள் வந்து சரியாக பின்பற்றப்படாவிட்டால் இது மாதிரி குற்றங்கள் வந்து நடந்து கொண்டே தான் இருக்கும். அந்த பெண்ணுடைய வீடியோ பார்த்துருப்பீங்க. அந்த பெண் பேசும்பொழுது நாங்கள் வந்து உண்மையாக காதலிச்சோம் அப்படின்ற விஷயத்த சொல்கிறாங்க. ஆனால் நிறைய இடத்துல அவங்களுடைய பேச்சில் முரண்பாடுகளை பார்க்க முடிஞ்சது. அந்த வீடியோ வந்து பர்பசிவாக ஒரு மிரட்டி எடுக்கப்பட்ட வீடியோவை போட்டு தான் அதை பார்ப்பதற்கு தெரியுது. ஏன்னா எங்களுடைய அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது இந்த விஷயத்தில் அப்படின்னு ஒரு பக்கம் சொல்கிறாங்க. இன்னொரு பக்கம் அவங்களுடைய சகோதரர் தான் செஞ்சாருங்கிற விஷயத்த ஓப்பனாகவும் சொல்லலை, அவரை பற்றியான எந்த ஒரு கமெண்ட்டும் சொல்லாமல் அப்படியே ஸ்கிப் பண்ணி நகர்ந்து போகிறாங்க. அதை தாண்டி கவின் வந்து உயிரிழந்ததற்கு சம்மந்தமாக வந்து ஒரு சிறு வருத்தம் கூட அதில் பெருசாக தெரிவித்த மாதிரியும் தெரியல. இது வந்து அப்பட்டமாக அந்த வீடியோ வந்து மிரட்டி எடுக்கப்பட்டதுன்றது நம்மளால் புரிஞ்சிக்க முடியுது. அந்த பெண்ணுடைய மனநிலையும் இந்த நேரத்தில் நம்ம மதிக்க வேண்டிய தேவையும் இருக்குது. ஆனால் இந்த விஷயத்தில் வந்து இதில் கடுமையான முறையில் அந்த பெண்ணையும் சேர்த்து வந்து இதில் கடுமையான விமர்சனங்களை, இன்னும் கேவலமான விமர்சனங்களை எல்லாம் வந்து முன்வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இதெல்லாம் எப்படி நம்ம இல்லை இது தவிர்க்க முடியாது. அந்த பெண்ணுக்கும் இதில் வந்து நான் வந்து அந்த பெண்ணும் உறுதியாக தெரியாது.
அந்த பெண்ணுக்கும் இதில் ஏதோ சம்பந்தம் இருக்கு. இன்னைக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் இப்போ நியூஸ் பார்த்தேன், சிபிஎஸ்சிஐடி சம்மன் அனுப்பியிருக்கதா போட்டிருக்காங்க. அது வந்து அதுதான் கரெக்டான செயல் அப்படின்னு நினைக்கிறேன். அந்த பெண்ணையும் விசாரிக்கணும், கண்டிப்பா அந்த பெண்ணை விசாரணை வளையத்தில் கொண்டு வரணும். அந்த பெண்ணு வந்து இது ஏன்னா 1 வருஷம் 2 வருஷம் நடந்த மாதிரி தெரியல. இது 8-9 வருஷ காதல்ங்கிறாங்க, 11th ஸ்டாண்டர்ட்லேருந்துன்றாங்க. 8-9 வருஷ காதல்லாம் நம்ம ஃபோட்டோஸ்லாம் நிறைய நெட்டில் வந்துச்சு. பர்த்டே கொண்டாடுறது, மெரினா பீச்சில் இருந்தது, இல்லை மகாபலிபுரம் போயிருந்ததுலேருந்து சேதுபதிங்கிற படம் பார்த்த பிக்சர் வரையில் எல்லாமே இருக்கு. அப்படின்னா 8-9 வருஷம் இருந்திருக்காங்கன்னா அந்த பொண்ணுக்கு இந்த பையனை நல்லா தெரிஞ்சிருக்கும், அந்த பையனுக்கு நல்லா இருக்கும். நீங்க சொன்ன மாதிரி அந்த வீடியோல வந்து அந்த பொண்ணு வந்து நாங்க 2 பேரும் உண்மையா காதலிச்சோம் அப்படிங்கறது வந்து சொல்லியிருக்கு. இதுல தப்பிக்கிறதுக்கு பாக்குறாங்க, அவ்வளவுதான். இது யாரோ மிரட்டி எடுத்த வீடியோ தான் இது. இப்போ எந்த அளவுக்கு முடிஞ்ச அளவு இதுல இருந்து நம்ம எப்படி தப்பிக்கலாம் அப்படிங்கிறதுக்கு வந்து முயற்சி பண்ணிட்டு இருக்கு அந்த குடும்பம். முழுசா சிக்கிட்டாங்க, பட் முடிந்த அளவு இதுல வந்து பண்ணலாம். கடைசியா துருப்புச்சிட்டு அந்த பொண்ணோட அந்த வீடியோவை பயன்படுத்தலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா இப்போ அந்த அப்பா அம்மா 2 பேருமே எஃப்ஐஆர்ல இருக்கிறாங்க. அப்பாவை வந்து அரெஸ்ட் பண்ணியாச்சு, அந்த அம்மா வந்து எஸ்கேப் ஆயிருக்காங்க. அவங்களையும் அரெஸ்ட் பண்ணணும் அப்படிங்கறத நம்முடைய கோரிக்கை. அவங்களை காப்பாத்துறதுக்காக இது மாதிரியான ஒரு வீடியோவை வந்து சித்தரிச்சு அவங்க வந்து பண்ணியிருக்காங்க. ஆனால் வந்து காவல்துறை வந்து இதில் கடுமையான நடவடிக்கை எடுக்கணும். இப்போ சிபிசிஐடிக்கு மாட்டிருக்காங்க. சிபிசிஐடி நடவடிக்கை சரியில்லாட்டி இந்த வழக்கை வந்து சிபிஐக்கு மாட்டி இதில் வந்து குற்றவாளிகள் அனைவரும் தண்டிக்கப்பட வேண்டும். ஏன் அனைவரும் தண்டிக்கப்பட வேண்டும்னு நான் சொல்கிறேன்னு கேட்டால், இதில் வந்து அந்த சுர்ஜித்துங்கிற அந்த கொலைகாரன் மட்டுமல்ல, அந்த கொலைகாரனுக்கு உடனே இருந்த அந்த பெற்றோர்களும் கைது செய்யப்பட வேண்டும். அந்த பெற்றோர்கள் மட்டுமல்ல, இந்த பொண்ணுக்கும் அதில் சம்பந்தம் இருந்தால் இந்த பொண்ணும் கைது செய்யப்பட வேண்டும். இந்த பொண்ணு மட்டும் இல்லை, அந்த பாளையங்கோட்டை அந்த ஸ்டேஷனோட இன்ஸ்பெக்டர் காசி பாண்டியனா சம்திங், அந்த அவருக்கும் வந்து இதுல வந்து சம்பந்தம் இருக்குன்னு சொல்றாங்க. அந்த கொலைப்பட்ட கவினோட அப்பாவும் சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறம் நிறைய செய்திகள் அந்த ஆளை பத்தி தவறான செய்திகள் வருது. கட்ட பஞ்சாயத்து பண்றது தான் அவருடைய முழு வேலை அப்படின்னு சொல்றோம். அவரும் அந்த சமுதாயத்தை சேர்ந்தவர், கட்ட பஞ்சாயத்து பண்ணியிருக்காரு. ஆமா பண்ணியிருக்காரு. அதனால கண்டிப்பா அது போன்ற அவரையும் விசாரணை வளையத்தில் கொண்டு வரணும். அது இல்லாமல் இந்த கொலை நடந்த ஃபுட்டேஜ் எதுவும் வெளியில வரல. நீங்க பாத்தீங்களா என்னன்னு தெரியல, யாரும் பார்க்கல, எந்த ஒரு ஃபுட்டேஜும் வரல, என்ன நடக்குதுன்னு தெரியல. இதில் வந்து ஒரு பொதுவான கருத்து என்னன்னா, இதில் வந்து முற்றிலுமாக அந்த தென் தமிழகத்தில் குறிப்பாக தூத்துக்குடி திருநெல்வேலியில் கூலிப்படைகளை வைத்து கொலை செய்வது வழக்கமாக நடந்துட்டு இருக்கு. எல்லா விதத்திலையும் அந்த கூலிப்படைகள் வந்து அவங்களுடைய இன்வால்மெண்ட் இருக்கு அப்படின்றாங்க. இன்னைக்கு உள்ள செய்தி, கஞ்சா வச்சிருந்தாங்கன்னு சொல்லி கஞ்சா வித்ததுக்கு தட்டி கேட்டவங்க 2 சகோதரர்களை இதே தூத்துக்குடி மாவட்டத்தில் கொலை செஞ்சிருக்கிறாங்க. இன்றைய செய்தி இப்போ நம்ம பார்த்துட்டு வரதுக்கு முன்னாடி அது மாதிரி நடந்திருக்கு. அதனால இதுல வந்து ஒரு இந்த கும்பலும் ஈடுபட்டிருக்கும் அப்படிங்கிறது வந்து பெருத்த சந்தேகத்தை எழுப்பியிருக்கு. அதனால தான் திரும்ப சொல்றேன், இதுல வந்து காவல்துறை வந்து துரிதமா செயல்பட்டு குற்றவாளிகள் அனைவரும் தண்டிக்கப்பட வேண்டும். குற்றவாளிகள் தண்டிக்கப்படாவிட்டால் குற்றங்கள் தொடர்ந்து நிகழ்ந்து கொண்டுதான் இருக்கும். அது அரசுக்கு தான் கெட்ட பேரா இருக்கும். இப்போ முதல்வருடைய இந்த நடவடிக்கைகள் இதுல வந்து திருப்திகரமா இல்லை அப்படின்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பா இதுல திருப்திகரமா இல்லை. இதுல எல்லாத்தையும் ஒரு போராடி தானே நம்ம பெற வேண்டியது இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் இன்ஸ்டன்ஸ் உங்களுக்கு வந்து எஃப்ஐஆர்ல வந்து ஃபர்ஸ்ட் அவங்க அப்பா அம்மா பேர் இல்லை, அதை சேர்க்கறதுக்கே நம்ம போராடி தான் அவங்க அப்பா அம்மா பேரை வந்து அந்த எஃப்ஐஆர்ல வந்து சேர்த்தாங்க. அதுக்கப்புறம் அரெஸ்ட் பண்ணல. அரெஸ்ட் பண்றதுக்கு என்ன பெரிய இதாக போகுது போலீஸ்க்கு? அது அவங்க அப்பாவை தான் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அவங்க அம்மாவை இன்னும் அரெஸ்ட் பண்ணாதே வந்து நம்மளுக்கு பெரிய சந்தேகத்தை எழுப்புது. இன்னும் வந்து இதுக்கு பின்னாடி காவல்துறை இருக்கா, இதுக்கு பின்னாடி அரசு இருக்கா, இதுக்கு பிறகு யாரும் மந்திரிங்க இருக்காங்களா, இல்லை அந்த ஜாதியை சேர்ந்த பெரிய தலைவர்கள் இருக்காங்கிறத அப்படிங்கிற வந்து ஒரு கேள்விக்குறி நம்மளுக்கு வந்துகிட்டே தான் இருக்கு. ஆனால் அதனால அந்த லேடியை வந்து உடனே வந்து அரெஸ்ட் பண்ணணும். அதனால எல்லாமே ஒரு வந்து அரசுனா என்ன, ஒரு நல்ல அரசாங்கம்னா என்னன்னா கடமையை வந்து கரெக்டாக செய்யணும். அதுவும் இது போன்ற கொஞ்சம் கூட ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு பெரிய வன்கொடுமை, கொஞ்சம் கூட ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு பெரிய ஆணவ கொலை, ஒரு கனவோடு வளர்ந்த பையன், ஒரு நல்லா படித்த பையன், பெரும் கனவோட வாழ வேண்டி சென்னைக்கு வந்து வேலை பார்த்த பையனை வந்து இவ்வளோ சர்வசாதாரணமாக வெட்டி கொலை பண்ணிட்டுங்கிறது வந்து தாங்க முடியாத துயரம். அது மாதிரி இந்த துயரத்திலேருந்து அந்த குடும்பம் மீண்டு வரணும். அந்த குடும்பத்துக்கான வேண்டிய இழப்பீடுகளை வந்து அரசு செய்யணும். அந்த குடும்பத்தில் உள்ளவங்களுக்கு ஏதாவது அரசு வேலை வருவதற்கு அதை செய்யணும். அதுவெல்லாம் இல்லாமல் குற்றவாளிகள் அனைவரும் கண்டிப்பாக கைது செய்யப்பட வேண்டும், தண்டிக்கப்பட வேண்டும். நிச்சயமாக பல்வேறு கேள்விகளுக்கு ரொம்ப தெளிவாக பதில் சொன்னீங்க. என்னுடைய அரங்கிற்கு வந்து நேர்காணல் தெரிவிக்க நன்றி. நன்றி.